இந்த வீடியோவில் குயிக்புக்ஸில் ஓப்பனிங் பேலன்ஸ் சம்மந்தமாக பார்க்கலாம். பொதுவாக டபுள் என்ட்ரி வரதில்லை. இதுக்கான சில காரணங்கள் இருக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸை நாங்கள் என்டர் பண்ணுறதுக்கு முக்கியமாக சொல்லலாம். ஒரு அக்கௌண்டிங் பீரியட், அதாவது 1 இயர் எடுத்துக்கொண்டால் அந்த 1 இயர் முடியும் போது அடுத்த இயருக்கு நாங்கள் அக்கௌண்ட்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்காக வேண்டி லாஸ்ட் இயர்ட பேலன்ஸை தான் நாங்கள் கண்டினியூ பண்ணணும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஒருத்தருக்கு காசு கொடுக்க இருக்குது, இல்லாட்டி ஒருத்தர் காசு வர இருக்குது, இல்லாட்டி லாஸ்ட் இயர்ட ஸ்டாக். ஸோ இது சம்மந்தமான ஷெவ்வில் இருக்குது போன்ற விடயங்களை கடைசியாக இருந்த பேலன்ஸில் இருந்து கண்டினியூ பண்ணுறது. ரைட். இதுக்கப்புறம் முக்கியமாக எங்களுக்கு தேவை பேலன்ஸ் ஷீட்னு சொல்கிறது. இந்த பேலன்ஸ் ஷீட்டில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம் 5 டைப்ஸ் பார்த்தோம். அதில் முக்கியமாக 3 டைப்ஸ் தான் வருது. பேலன்ஸ் ஷீட்டை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அசட்ஸ், லயபிலிட்டி அண்ட் எக்விட்டி. பாருங்கள், டோட்டல் அசட்ஸ் இருக்குது, டோட்டல் லயபிலிட்டி அண்ட் எக்விட்டி இருக்குது, அது சமமாக இருக்கும். ரைட். அப்போ என்ன செய்யணும்னா, இவ்வாறான பேலன்ஸ் ஷீட்டை உங்களுடைய கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட்டை நாங்கள் எடுத்து அதுக்குரிய டீட்டெயில்ஸை வேறையாக எழுதிக்கொள்ளணும். ரைட். உதாரணத்துக்கு இது ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. ரைட். இப்போ இதில் நாங்கள் பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டுக்கு போயிட்டு பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா இதில் இருக்கும் தானே பேலன்ஸ் ஷீட். ரைட். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் ஒன்றுமே இல்லை. ரைட். இந்த பேலன்ஸ் ஷீட் இந்த இடத்துக்கு நாங்கள் ஏற்கனவே எழுதப்பட்ட பேலன்ஸ் ஷீட்டை கொண்டு வர வேணும். ரைட். அதில் முக்கியமாக இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது முக்கியமாக இந்த 3 விடயங்கள் இருக்குது. மற்றது நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம். பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, கேஷில் எவ்வளோ இருக்குது, ரைட், கார்டு வேல்யூ எவ்வளோ, இந்த விடயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்றாலும் இதில் காட்டியிருக்கக்கூடிய ஸ்டாக்னு சொல்லக்கூடியது ஸ்டாக் டோட்டலில் தான் காட்டும். அப்போ நாங்கள் ஸ்டாக்கை வேறையாக எடுக்கணும். அதே போல் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் இருக்குது, அதாவது கஸ்டமர்கிட்டருந்து காசு வர வேண்டியது டோட்டலாக இருக்குது. அப்போ வேறையாக எத்தனை கஸ்டமர் அவங்களோட டோட்டல். அதே போல் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். அப்போ அக்கௌண்ட்ஸ் பேயபிளையும் நாங்கள் வேறையாக எடுக்கணும். அதாவது பர்ச்சேஸ் பண்ணின காசை எத்தனை சப்ளையர்ஸ் இருக்குதோ அவங்களோட சப்ளையர்ஸ்க்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது டோட்டல் தான் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் காட்டும் பொதுவாக. ரைட். அப்போ அதை வேறையாக எடுக்கணும். அது முக்கியமான விடயம். ஆரம்பத்தில் நான் இந்த விடயங்களை 2ஆக பிரித்து கொள்கிறேன். முதலாவது இது நேரடியாக பேலன்ஸ் ஷீட்டுக்கு எங்களுக்கு என்டர் பண்ணலாம். ரைட். அதாவது பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸுக்கு என்டர் பண்ணலாம். நார்மலாக நாங்கள் வளமையாக செய்கிற மாதிரி தான். உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இந்த உதாரணத்தில் எடுத்துக்கொண்டால் கேஷ் இருக்குது வைத்துக்கொள்ளும் 820,160. அப்படித்தானே. அப்போ அவ்வாறு இருக்கும் போது என்ன செய்கிறது, நாங்கள் லிஸ்ட்டுக்கு போய்த்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நார்மலாக செய்கிற மாதிரி கீழே இருக்க அக்கௌண்ட் நியூ. என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலாம், நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுறதுக்காக வேண்டி இவ்வாறு செய்கிறது. ஸோ இதில் இருக்க ஃபஸ்ட்டில் கேஷ், பேங்க்னு வச்சுக்கொள்வோமே, பேங்க் 1 எடுத்துக்கொள்கிறேன். பேங்க் 1. ஸோ பேங்க் 1க்குரிய டைப் இது சம்மந்தமாக நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம். நான் பேங்க்கை தெரிவு செய்கிறேன். ரைட். இப்போது பேங்க்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ, அதாவது உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட். ஸோ இந்த உதாரணத்தில் இந்த பேங்க்கில் இருக்குது 540,000 வைத்துக்கொள்ளுமே. அப்போ 540,000க்கு இந்த இடத்துல என்டர் ஓப்பனிங் பேலன்ஸை நாங்கள் கிளிக் பண்ணினா இந்த இடத்துல இன்னொரு டயலாக் பாக்ஸ் வருது. அந்த டயலாக் பாக்ஸில் இந்த அமௌண்ட்டை 540,000 அந்த அமௌண்ட்டை ஸ்டேட்மெண்ட் எண்டிங் பேலன்ஸ்ன்னு வரும். ரைட். இப்போ அது அடுத்தது ஸ்டேட்மெண்ட் எண்டிங் டேட். உதாரணத்துக்கு சொல்லாமே, நாங்கள் April 1 நீங்கள் என்டர் பண்ணுறேன்னு சொன்னால், அப்போ மார்ச் கடைசி டேட், அதாவது லாஸ்ட் டேட்டை இந்த இடத்துல போடணும். ஸோ இந்த டேட்டுக்கு நீங்கள் போட போகிறீங்களோ நான் இந்த டேட்டுக்கு போட்டுக்கொள்கிறேன். அப்போ ஓகே பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஸோ ஓகே பண்ணினா இந்த இடத்துல பாருங்கள், சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணலாம், சேவ் அண்ட் நியூ பண்ணலாம். சேவ் அண்ட் நியூ. அடுத்தது உதாரணத்துக்கு சொல்லாமல் கேபிட்டல். லாஸ்ட் இயர்ட பேலன்ஸ் கேபிட்டலை பாருங்கள், எங்களுக்கு தெரியும் எக்விட்டி டைப். ஸோ கேபிட்டல் வரும் இந்த இடத்துல. ரைட். கேபிட்டலில் ஓப்பனிங் பேலன்ஸை கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் இந்த இடத்துல 450,000 இருந்தால் அந்த அமௌண்ட்டையும்,
அடுத்தது வந்து ஸ்டேட்மெண்ட் எண்டிங் டேட்டு இந்த இடத்துல போடலாம். இது வந்து டிரெக்டாக போட வேண்டிய விடயங்கள். ரைட். அடுத்தது வந்து உதாரணத்துக்கு சேவ் அண்ட் நியூ. அடுத்தது உதாரணத்துக்கு ஃபிக்ஸ்ட் அசட்ஸ்ன்னு வச்சுக்கொள்வோம் ரைட். என்டர் ஓப்பனிங் பேலன்ஸ். ரைட். கிளிக் ஓகே. இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணோம். அதாவது பேலன்ஸ் ஷீட்டுக்கு போய் இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் இவ்வாறான ஒரு பேலன்ஸ் ஷீட் வரும். ரைட். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அடுத்த விடயங்களை நாங்கள் போட வேண்டியிருக்குது. அதாவது இப்போ ஸ்டாக்ட டோட்டல் தான் எங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் காட்டும். ரைட். அப்போ என்ன செய்கிறது, ஸ்டாக்குக்கு வந்து என்ன செய்கிறது, லிஸ்ட், ஐட்டம் லிஸ்ட் போன்ற விடயங்களை போகலாம். அதுக்கு முந்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு என்னுடைய பார்ட் 2ல் நினைக்கிறேன் இன்வென்ட்ரி என்று செய்யக்கூடிய பகுதியில் எடிட் ப்ரிஃபரன்சஸுக்கு போயிட்டு செய்ய வேண்டிய சேஞ்சஸை செய்து கொள்ளணும். ரைட். அடுத்தது வந்து லிஸ்ட்டுக்கு போயிட்டு ஐட்டம் லிஸ்ட், ஐட்டம், நியூ ஐட்டம், ஸ்டாக் பார்ட். ஸோ இந்த ஸ்டாக் பார்ட்டோட பகுதியை வந்து நாங்கள் ஸ்டாக் பகுதியில் நாங்கள் ஏற்கனவே என்னுடைய பார்ட் 2ல் நினைக்கிறேன் இன்வென்ட்ரின்ற பகுதியில் பார்த்துக்கிறோம். அதாவது இந்த இடத்துல பர்ச்சேஸ் வரணும், இந்த இடத்துல சேல்ஸ் வரணும், அதில் டைப்பையும் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல ஸ்டாக் வரணும். உதாரணத்துக்கு ஸ்டாக் 1ல் அதுக்கு நம்பரை கொடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல மானிட்டர்னு கொடுப்போம். மானிட்டருக்குரிய காஸ்ட் ப்ரைஸை நாங்கள் சரியாக பார்த்து போடணும். அப்போ அதுக்குரிய ஸ்டாக்கில் தான் உங்களுக்கு டோட்டல் வரும். மானிட்டருக்குரிய சேல்ஸ் ப்ரைஸ். ரைட். இந்த விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். திரும்பத்தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல ஸ்டாக் எவ்வளோ இருக்கோ, அதாவது மானிட்டர் எத்தனை இருக்கோ அந்த மானிட்டர் அளவை போடணும். எத்தனை மானிட்டர் இப்போ கையில் இருக்குதோ, உதாரணத்துக்கு 1 ஹேண்டில் 4 இருக்குது சொன்னால் நீங்கள் 1 ஹேண்டில் 4 போடணும். இதுதான் வித்தியாசம். சரியா? அப்போ இதை நாங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ரைட். ஸோ இது தான் ஸ்டாக்கை என்டர் பண்ணுற மெத்தட். நீங்கள் இவ்வாறு எல்லா ஸ்டாக்கையும் 1 by 1 இதில் என்டர் பண்ணணும். அடுத்தது வந்து அக்கௌண்ட்ஸ் பேயபிள். இந்த இடத்துல பாருங்கள் சப்ளையர் சென்டர். இந்த இடத்துல வந்து சப்ளையர் எத்தனை சப்ளையர் இருக்கோ அந்த சப்ளையரோட டீட்டெயில்ஸை இந்த இடத்த என்டர் பண்ணணும். ரைட். அதாவது வந்து நியூ சப்ளையர் நேம், சப்ளையருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். அடுத்தது வந்து ஸ்டேட்மெண்ட் எண்டிங் டேட், அதை ஓகே பண்ணலாம். இவ்வாறு எத்தனை சப்ளையர் வருதோ அந்த சப்ளையரோட டீட்டெயில்ஸை தான் நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்தது வந்து கஸ்டமர், அதாவது அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளுக்கு போகிறது. அதாவது வந்து கஸ்டமர் சென்ட்ரு, அதாவது கஸ்டமர்கிட்டேருந்து அதாவது எங்களுக்கு காசு வர வேண்டியது அதையும் நாங்கள் என்டர் பண்ணணும். உதாரணத்துக்கு 2 கஸ்டமர்கிட்டேருந்து 60,000 வர இருக்குது, ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து 30,000 வர இருக்குண்டா அந்த 2 டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணணும். எப்படின்னு சொன்னால் கஸ்டமர் சென்டருக்கு போனால் இந்த இடத்த காட்டும். ரைட். இந்த இடத்துல இருக்குது நியூ கஸ்டமர்னு சொல்லி, அதில் திரும்ப நியூ கஸ்டமர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கஸ்டமர் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிட்டு மெயினாக கஸ்டமர் நேம், உதாரணத்துக்கு சுரேஷ்னு போட்டுக்கலாம். ரைட். ஓப்பனிங் பேலன்ஸ் 12,000 வர இருக்குன்னு சொன்னால் அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த இடத்துல என்டர் பண்ணுறது. எண்டிங் டேட், ஸ்டேட்மெண்ட் எண்டிங் டேட்டை என்டர் பண்ணி ஓகே பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். அப்போ எல்லா கஸ்டமரோட டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ண போகிறோம். நீங்கள் ரிப்போர்ட்ஸுக்கு போயிட்டு பார்த்தேன்னு சொன்னால் உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் காட்டப்படும். எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கக்கூடிய வகையில் இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து இருக்கும். ரைட். அப்போ இவ்வாறு தான் பேலன்ஸ் ஷீட்டை என்டர் பண்ணிக்கொள்வது. அதே நேரத்தில் வந்து இன்னும் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ், அதாவது மயோபினா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இவ்வாறான சாஃப்ட்வேர்ஸில் வர்றேன். அப்போ அந்த விடயங்களையும் உங்களுக்கு படிச்சுக்கொள்ளலாம், அதில் உள்ள வித்தியாசங்களையும் பார்த்துக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.